சோ ஐயப்பன் இப்ப நீங்க சொன்னீங்க ஐயப்பன் கோயில்ல அந்த கோவில்ல தான் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. ஐயப்பன் கோயில்ல நீங்க பாட்டு அங்க பாட்டு பாடிருக்கீங்களா? பாடியிருக்கோம். ஓ, பாடாத கோயிலே இல்ல பாண்டிச்சேரியில நாங்க கால் வைக்காத இடமே இல்ல அப்படிங்கிற மாதிரி. சோ என்னென்ன விஷயங்களுக்கு போய் பாடுவீங்க? என்னென்ன விசேஷங்களுக்கு போய் அங்க பாடுவீங்க? நவராத்திரிக்கு பாடியிருக்கோம் மேம். ஓகே, ஐயப்பன் பாடல் தான் பாடிருக்கீங்க. இல்ல, அங்க எல்லா சாமியுமே வந்து பாடலாம். ஸ்பெசிபிக்கா ஐயப்பன் மட்டும் பாடணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நவராத்திரிக்கு எல்லா சாமி பாட்டுமே பாடணும், அடிஷனலா ஐயப்பன் சாங்கும் பாடணும். ஒவ்வொரு கோவிலுக்கு ஒவ்வொரு சொன்னீங்க. முருகன் கோயில்ல போய் என்னென்ன பண்ணுவோம், விநாயகர் கோயில்ல என்னென்ன பண்ணுவோம், நம்ம திருவண்ணாமலையில என்ன மிராக்கிள் நடந்தது அப்படிங்கிற மாதிரிலாம். ஐயப்பன் கோயில்ல ஏதாவது அதிசயம் நடந்திருக்கா? அங்க போனாலே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப அமைதியா தான் இருக்கும், அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஐயப்பனும் நம்மளும் அப்படின்ற போது நேருக்கு நேர் பார்க்கும் போதே அந்த ஒரு கனெக்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஐயப்பன் உணர முடியும் அங்க இருக்கும்போது. ஓகே, அங்க போனா அதிகமா நாங்க இந்த பாட்டு தான் பாடுவோம்னா என்ன பாடல் பாடுவீங்க? உள்ளத்திலே ஒரு தெய்வம் உண்டென்றால் உண்மையில் நீதானப்பா ஐயப்பா, உண்மையில் நீதானப்பா, உள்ளத்திலே ஒரு தெய்வம் உண்டென்றால் உண்மையில் நீதானப்பா ஐயப்பா, உண்மையில் நீதானப்பா, பொன்னான தெய்வமே என்னாலும் எங்களை, பொன்னான தெய்வமே என்னாலும் எங்களை காத்திட வருவாயப்பா ஐயப்பா, காத்திட வருவாயப்பா. பம்பையில் நீராடி பக்தருடன் கூடி சரணங்கள் சொல்வாரப்பா ஐயப்பா, சரணங்கள் சொல்வாரப்பா, பொன்னான தெய்வமே என்னாலும் எங்களை, பொன்னான தெய்வமே என்னாலும் எங்களை காத்திட வருவாயப்பா ஐயப்பா, காத்திட வருவாயப்பா.